சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களுமே மனதில் ஆழ பதிய வைப்போம். நம்மளுடைய துவா கபுலாகாம தடையாக கொஞ்ச நாள் நிக்குதுண்டா அதுக்கு நாம மட்டும்தான் காரணம் ஒழிய ரப்பு நம்ம மேல இரக்கம் காட்டுமா? நம்மளை ரசிச்சுக்கிட்டு இருக்கான், துவா கேட்க வச்சு ரசிக்கிறான். ஒரு சிலர் அழுகும் போது அல்லாஹ் ரசிப்பானா, அப்படி எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவானா. சுபஹானல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பு நம்மளுக்கு தந்திருக்கான். யா அல்லாஹ், என்னுடைய நிலை எப்படி இருக்கணும்னு அறிஞ்சவன் நீ. அந்த நிலையை சீராக்கி கொடுத்துறியா அல்லாஹ். மிதமிஞ்சிய சோகத்தை தாங்குற வலிமையும் என்கிட்ட இல்ல. பலகீனப்பட்டு போய் பிறர்கிட்ட போய் என்னுடைய குறைகளை சொல்லக்கூடிய அவல நிலையை எனக்கு உருவாக்கி விட்டுறாதே அல்லாண்டு அல்லாட்ட மனமுருகி கேட்கக்கூடியவர்களாக இருந்தா எல்லா நாளும் நம்மளுக்கு வெற்றி நாள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, ஒரு மனிதன் சுபுவுடைய தொழுகைக்கு எந்திரிக்காட்ட அன்னைக்கு என்ன நாள்? முசீபத்துடைய நாள், தோல்வியுடைய நாள். அந்த மனிதன் தொழுதுட்டான்டா, சுபுவுடைய தொழுகையை தொழுதுட்டான்டா, சுன்னத்தின பர்லையும் சேர்த்து தொழுதுட்டான்டா, அன்றைய நாள் அவனுக்கு வெற்றியின் நாள். இன்னைக்கு நம்ம சுபு தொழுதுன்னா வெற்றியின் நாள் தான். அப்ப நம்மளுடைய அமல்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? நினைச்சு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைச்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்றாங்க, நாளைக்கு சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா கூட்டம் கூட்டமாக என்னுடைய உம்மத்துமார்களை அனுப்புவான். அதுல கேள்வி கணக்கின்றி 70,000 பேர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேர் என்ன அமலுக்காக? அப்படி கேள்வி கணக்கு இல்லாம போவாங்க. அவர்கள்ட்ட சகனம் என்பது இல்ல, கெட்ட நாள் நல்ல நாள் என்பது அவர்கள்ட்ட இல்ல, அடுத்தது சோதிடம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். சுபஹானல்லாஹ். அந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மளையும் சேர்த்தருள்வானாக. இந்த நேரத்தில் உக்காசார் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேர்ல நானும் ஒருவனா இருப்பேனா அப்படின்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நாடினால் இருப்பீர்கள்ட்டாங்க. அடுத்து ஒரு சஹாபி எந்திரிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இருப்பேனா? உங்களை விட உக்காசா முந்தி விட்டாரு. நான் உங்களுக்கு அது கிடைக்காதுன்னு சொல்லலை, அந்த சொன்ன பதில பாருங்களேன், எவ்வளவு அழகான பதில். உங்களை விட உக்காசார் ரலியல்லாஹு முந்தி விட்டார். அப்ப நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹ்ட்ட முந்தி பிந்தி போய்கிட்டு இருக்கோம். போகும்போது நிச்சயமா அல்லாஹு தஆலா நம்மளுடைய துவாவை கபூல் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் மன உறுதி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும்.